ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண் நாராயண் நாராயண். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பலஸ்ருதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பலஸ்ருதியில் என்ன பண்ணியிருக்கோம்? வேதாந்தகோ பிராமணஸ்யாத் அப்படின்னு இந்த 3வது ஸ்லோகத்துக்கானது வியாக்கியானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 23வது ஸ்லோகம் பலஸ்ருதியில் 3ன்னு சொல்லலாம். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 123வது ஸ்லோகம்னு சொல்லலாம். சங்கர பாஷ்யத்தில் வந்து கண்டினியூவாக நம்பர் போட்டிருக்கு. நம்ம பலஸ்ருதியை வந்து தனியாக பிரிச்சிங்கன்னா 1 2 3ன்னு போட்டிருக்கு. வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தன சம்ருத்தஸ்யாத் சூத்ரः சுகமவாப்னுயாத். இந்த விசாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொன்னார். இதை சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்சம் அடைய முடியுமா? கிம் ஜபன் முச்சியதே ஜந்துகு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி யுதிஷ்டர் கேட்டார். எந்த ஜந்துவானவன் மனுஷனானவன் எதை ஜபிக்கிறதுனால மோட்சத்தை அடைவான் அப்படின்னு கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் ஒரு கர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அடைய முடியுமா? இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதாந்தகோ பிராமணஸ்யாத் நீங்கள் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. கீர்த்தையேத் என்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகீர்த்தையேத் அப்படின்னு போன 22வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரு பண்ணுறானோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து இதெல்லாம் நடக்காதுன்னு பலன் சொல்லிக்கிட்டே வருது. இப்போ கேள்வி வருது, ஜபசப்தம் இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தையேத் அப்படின்னா கீர்த்தனை செய்யட்டும் அப்படின்ற சப்தமும் இருக்கு. இதனால ஒரு கர்மம் தானே நடக்குது. வாக்குல பண்ணினாலோ இல்லை உடம்புல பண்ணினாலோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம்னு பேர். இதே மனசுல நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் உபாசனம்னு பேர், மானசம் கர்ம அப்படின்னு பேர். அப்போ ரெண்டுமே கர்மம் தான். மனசுல பண்ண உபாசனை பண்ணாலும் அது மானச கர்மம் தான். வெளியில பண்றது வாக்குல பண்ணாலும் அது கர்மம் தான். ஜபமோ இல்லை ஸ்தோத்திர பாராயணமோ எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் தான்.
அப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்குமா? எப்படி மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கேள்வி எழுப்பி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல, மந்திரத்துல தெளிவா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை ஜபிக்கின்ற யாரு பிராமணன் முமுக்ஷு இருக்கானோ, பிராமணன்னா யார் எடுக்கணும்? முமுக்ஷு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்டென்ஷன்ல படிக்கிறாங்களோ அதுதான் கிடைக்கும். நீங்க கடைக்காரன்ட்ட போயிட்டு காசு கொடுத்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுதானே கடைக்காரர் கொடுப்பாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டு அவர் ஒன்று கொடுக்க போறதில்ல. நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ பகவான் அதுதான் கொடுப்பார். இப்ப நீங்க எங்கேயாவது போய் விஷ்ணு சகஸ்ரநாமம் நடக்கிற இடத்துல பிராமணர்களே இருந்து படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பாராயணம் பண்றாங்க. உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது மோட்சம் வேணும்னு கேட்கறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, மோட்சம் வேணும்னா என்ன பண்ணணும்? நிஷ்காமம் பண்ணணும். அவங்க எல்லாமே காமத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆசை வச்சிருப்பாங்க, இதை பண்ணா ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியாத டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட வியாதிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதுனால போயிடும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியம்ன்றது யார்ட்டையும் இல்லை, யாருக்கும் மோட்ச இச்சை இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச இச்சை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பேர் தான் பிராமணன்ற சப்தம் பொருந்தும். பிராமணன்றதுக்கு அர்த்தம் பிரம்மத்தை அடைகின்ற மார்க்கத்துல எவன் போறானோ அவனுக்கு பேரு பிராமணன் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் முமுட்சுக்களா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் இதை படிக்கிறதுனால? முதல்ல சித்த சுத்தி உண்டாகும். முக்கியமானது அதுதான். பகவானோட அனுகிரகத்தினால பிரசாதத்தினால முதல்ல சித்த சுத்தி உண்டாகும். சித்த சுத்தி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் மூலமா நம்ம என்னெல்லாம் வேதாந்தம் கேட்கிறோமோ இல்ல கேட்க போறோமோ அதோட அர்த்தஸ்புரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வந்து அர்த்தஸ்புரணம் உண்டாகும், ஞானம் உண்டாகும். அப்போ வேதாந்த கோ அப்படின்றதுக்கு அர்த்தம் வேதாந்தத்தோட அர்த்தமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைகின்றான், பிரம்மத்தோட ஞானத்தை அடைகின்றான், பிரம்மத்தை அடைகின்றான் அப்படின்னு எடுக்கணும். இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயத்தை அடைகின்றான், அதுக்கப்புறம் வைஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா தனத்தை அடைகின்றான், நல்ல செல்வ செழிப்பை அடைகின்றான், அதுக்கப்புறம் சூத்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தை அடைகின்றான் அப்படின்னு ஸ்லோகத்தில் இருக்கு. இப்போ அந்த பிராமணன் அந்த வேதாந்தகோன்ற விசாரத்தை தான் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமத்தினால என்ன நடக்கும் அப்படின்றத கண்டினியூ பண்ணார். கஷாய பக்தி கருமானி ததோ ஞானம் து பரமாகதி கஷாயே கர்மவிப்பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு பிரசித்தமான கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தோட கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. கர்மம் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அது பரமஹம்சானந்தா வந்து உபாசனை சொல்றாரு, கர்மம் சொல்றாருலாம் இது பண்ணாதீங்க. சாஸ்திரம் ரொம்ப தெளிவா இருக்கு. கர்மமா இருக்கட்டும், கர்மத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தினால சித்த சுத்தி மட்டும்தான் உண்டாகும். கர்மத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன முட்டி மோதினாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உபாசிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை அறிய முடியாது. பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரத்தினாலதான் பிரம்ம ஜானத்தை நம்ம அறிய முடியும். அதுக்கப்புறம் ஆத்ம தியானத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்டையை அடையணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த கரண சுத்தியை உண்டு பண்ணும். எப்போ கேள்வி வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நிறைய பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் சித்த சுத்தி உண்டாகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டாகாது. அப்போ என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஷ்காமியம் பண்ணலை அப்படின்னா அந்த கர்மா என்னவாயிடும்? புண்ணிய கர்மாவா ஆயிடும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாக்கு தபசா ஆயிடும். வெளியில பண்ற வாய்க்க வந்து ஸ்தூலமா சொல்றாங்க அப்படின்னா அது வாக்கு தபசா ஆயிடும். அது ஒரு புண்ணியத்தை கொடுத்தோம். அதே நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமா ஈஸ்வர பிரீத்திக்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சித்த சுத்தியை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்த சுத்தியை கொடுக்கறது மூலமா கர்மம் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஞானத்துக்கு பரம்பரையா காரணம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா காரணம் ஆயிடும். அப்படி சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது சொல்லுது, நித்தியம் ஞானம் சமாசாத்திய நரோ பந்தனாத் விமுச்சியதே. என்ன பண்ணணும்? நித்தியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாராயணத்தை வச்சுக்கணும். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாராயணத்தை வச்சுங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் போயிட்டு இருக்கும்போது சந்தியாவந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் முடிப்பேன், சமிதா தானம் பண்ணுவேன், ஒரு 5 ரிச்சுவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நித்திய பாராயணம். மத்தியான நேரத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எந்திரிச்சோன்னே ஒரு 3 அத்தியாயம் பகவத்கீதை படிச்சிருவேன். அப்போ பகவத்கீதை போயிடும். அதே மாதிரி வந்து வாரத்தில் லீவ் எல்லாம் இருக்கும்போது லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சு விட்ருவேன், திரிசதி படிச்சிருவேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், பூஜை பண்ணும் போதே நித்திய சந்தியாவந்தனம் சமிதாதானம் பண்ணிட்டு ஒரு சிவ பூஜை வச்சிருப்பேன். அந்த சிவ பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும் போதே அபிஷேக ஆராதனை பண்ணும் போதே ருத்ரம் படிச்சிருவோம், பஞ்ச சூக்தம் படிச்சிருவோம், அப்புறம் கணபதி அதர்வசேஷம் படிச்சிருவோம். இது மாதிரி எல்லாம் படிச்சு முடிச்சிருவோம். அப்ப என்ன ஆயிடும்னா ஒரு நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாராயணம், வேத பாராயணமும் நடந்துரும், கீதா பாராயணமும் நடந்துரும், அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமமும் நடந்துரும். கூட வந்து பாத்தீங்கன்னா கங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிடும், காயத்ரியும் வந்துடும். இத்தனையும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஞானம், கேட்கிற ஞானத்தை வந்து ஸ்பஷ்டமா புரிய வைக்கிறதுக்கு சித்தசுத்தியா அது ஆயிடும் உங்களுக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியம் ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் நல்லா அடைஞ்சு நரன் வந்து பாத்தீங்கன்னா மனிதன் பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். அப்போ பந்தத்துல இருந்து விடுபடுறான் அப்படின்னும் போது ஒரு பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விடுபடணும்னா நிறைய புண்ணியம் தேவைப்படுதுங்க. நிறைய புண்ணியம் இருக்கணும். நீங்க புண்ணியம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேதாந்தம் இப்ப நீங்க கேட்குறீங்க பாடம் அப்படின்னா உங்களுக்கு சும்மா அப்படியே எடுத்தோன்னே கிடைச்சிடல. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புண்ணியங்கள் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஜென்மத்துல பண்ண புண்ணியமும் உட்கார்ந்து இந்த பகவானோட நாமங்களை வந்து கேட்கறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. தர்மாத்து சுகம், தர்மத்தை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? தர்மம்னா சத்துவ காரியம், அதர்மம்ன்றது வந்து ரஜஸ் காரியம், தமோ காரியம். அப்ப தர்மம்னா சத்துவ குணத்தோட காரியம் தர்மம். தர்மாத்து சுகம், தர்மத்துல இருந்து என்ன உண்டாகும்? சுகமும் ஞானமும் உண்டாகும். ஏற்கனவே கீதால பார்த்திருக்கோம், சத்துவம் மேலோங்கி இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஞானத்தோட பந்தப்படுத்தும், சுகத்தோட பந்தப்படுத்தும். அதான் அடையாளம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மம்ன்றதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுகம் உண்டாகும், ஞானம் உண்டாகும். ஞானத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் உண்டாகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா கீதா ஸ்லோகம் சொன்னாரு, யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்கிறார்கள். யாரு? கர்மயோகிகள். அந்த கர்மயோகிகள் கர்மத்தை செய்கிறார்கள் எப்படி அப்படின்னா சங்கம் தியக்துவா, பற்றுதலை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த கர்ம பலனும் எனக்கு வேண்டாம், ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அது போதும். கர்ம பலன் வேண்டானா எதுவுமே கிடைக்காமையா போயிட போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு டிமாண்ட் இல்லை, எனக்குன்னு எதுவும் டிமாண்ட் இல்லை. பிராரப்தத்துல என்ன வருதோ அது ஈஸ்வரனோட பிரசாதம், அவ்வளவுதான். அப்போ நம்ம பிராரப்தம் பாட்டுக்கு பிராரப்தம் வந்து புஷ்யத்தி வைப்போம். பிராரப்தத்துல என்ன இருக்கோ அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்க போது நான் பண்ற கர்மாலாம் ஈஸ்வரனுக்கு பண்றேன். அப்ப எந்த ஒரு மனசுல வந்து சஞ்சலமும் இல்லாம டிமாண்ட் பண்ணீங்கன்னா ஐயோ கிடைச்சது கிடைக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம்லாம் உண்டாகும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு பக்தி பண்ணிக்கிட்டே ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் சுவாமிகிட்ட இருந்து எந்த டிமாண்டும் இல்லை. அப்ப நிஷ்காமியமா பண்ணும் போது என்ன ஆகுது? மனசோட சமநிலை வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷம் இல்லாம மனசோட சமநிலை வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சமத்துவம் யோக உச்சியதே அப்படின்னு கீதால சொல்லுது. அப்போ கர்மயோகத்தோட இதை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் யோகிகளா இருந்துகிட்டு கர்மயோகத்தை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கத்தை விட்டுட்டு பற்றுதலை விட்டுட்டு பண்றாங்களோ அது மட்டும் இல்லாம கூடவே என்ன பண்ணணும், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்டையே போட்டுட்டு தன்னை ஒரு ஸ்லேவா ஒரு தாசனா பாவம் பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம மனசு மெதுவா 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 செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்ப யோகிகள் எதுக்காக எந்த பலனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஆத்மசுத்தையே, ஆத்மசுத்திக்காக. ஆத்மசுத்தினா அந்த கரண சுத்திக்காக. அந்த கரண சுத்தினா என்னது? மனசோட சமநிலை. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுனால நிஷ்காம கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக சூத்திரத்துல நம்ம லாஸ்டா 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம், 7வது சூத்திரம் நேத்து கைவல்ய பாதம் 7வது சூத்திரத்துல என்ன பண்ணியிருக்கோம்? 4 விதமான கர்மங்களை பார்த்தோமா. சுக்ல கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம், அதுக்கப்புறம் கிருஷ்ண கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா பாபம், அதுக்கப்புறம் ரெண்டும் கலந்தது, சுக்ல கிருஷ்ணான்னு ரெண்டும் கலந்தது, புண்ணிய பாபம் கலந்தது. அப்புறம் 4வது கர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுக்ல அகிருஷ்ண யோகினாம், யோகிகள் பண்றது வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை, அந்த 4வது கர்மா. அப்ப கர்மயோகிகள் என்ன பண்றாங்க? பத்மபத்திரம் இவாம்பசான்னு கீதால 5:10 சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பண்ணி கர்மத்தை பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் ஒட்டுவதில்லையே அப்படின்னா அது சுக்லமும் புண்ணியமும் இல்லை, அது பாப்பமும் இல்லை. இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்க கர்மா ஏதாவது புண்ணிய பாப்பம் இருக்கா சாமி? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, ஃப்ரீயா இருக்கும். ஏன் அப்படின்னா எங்களுக்கு புண்ணியமும் வேணாம், எங்களுக்கு பாப்பமும் வேணாம். அப்ப எதுக்காக பண்றோம்? ஈஸ்வரனுக்காக பண்றோம். ஒரு ஸ்லேவ், அவ்வளவுதான். ஒரு ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் எல்லாம் இல்லை.
சுவாமிக்கு அடிமை தாசன் நான் அப்படின்ற பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பிரீத்திக்காக பண்றது இவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா புண்ணிய பாப்பத்தோட சம்பந்தமே இல்லை. இதே கொஞ்சம் நல்லா நிறைய நல்ல சோல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இதை சொல்லி தராததுனால என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மா பண்றாங்க. சுக்ல கர்மாவா அது என்ன பண்ணும், சேர்ந்து பிறவியை கொடுக்கறதா. இதைதான் இப்ப யாரும் டர்ன் பண்ணணும், யாராவது வந்து மடம் மாத்தணும்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த ஒரு 50 வயசு வரும்போது அதை கரெக்டா இந்த இதுக்கு மேல இதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்ட்ராங்கா சங்கல்பமே பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல கர்மா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் சங்கல்பம் இருக்கிறதுனால என்ன இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்கிற புண்ணிய கர்மமா ஆகிவிடும். அப்ப ஆச்சரியர் சொல்றாரு, கர்மனா பத்தியதே ஜந்து. அது நல்ல கர்மமா இருக்கட்டும் பொன் விலங்கு தான். அது கெட்ட கர்மா இருந்துச்சு அப்படின்னா கீழான பிறவை கொடுக்கும், நல்ல கர்மாவா இருந்தா மேல பிறவை கொடுக்கும். அப்ப எப்படி இருந்தாலும் சம்சார பந்தத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். கர்மனா பத்தியதே ஜந்து வித்யைவ விமுச்சியதே. பிரம்ம புராணம். அது பிரம்ம புராணமா, பக்கத்துல பூ போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். பிரம்ம புராணம். கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் பந்தத்தை அடைகின்றான், அதே நேரத்தில் ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடைகின்றான் பந்தத்திலிருந்து. அதனால வந்து பாத்தீங்கன்னா யதிகள்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, யதிகள்ன்ற சன்னியாசிகள் ஒரு காரியம் பண்ற, யாரு என்ன மாதிரி கொஞ்சம் சிரவணம் பண்ணி முறையா வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு மோட்சத்துக்காக மனன நிதித்தியாசனத்துல இருக்கிற சன்னியாசிகள் என்ன பண்றோம், எங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே கோல் மட்டும்தான். என்ன அப்படின்னா ஆத்மாவை பிராப்தி பண்ணணும், ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும். பிரம்மத்தை மூணு ஒண்ணுதானே, ஆத்மா ஈஸ்வரன் பிரம்மம் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை பிரம்மம் பண்ணணும், அதை வந்து பிராப்தி பண்ணணும்ன்ற ஆசையை தவிர்த்து இந்த உலகத்துல வேற எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு யாரு மோட்சத்தை பாக்குறாங்களோ, இந்த சம்சாரத்தோட அடுத்த கரையை, அவங்க அந்த சன்னியாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா பண்ணணும், அதுக்கப்புறம் விராட் உபாசனையா பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விட்டுறணும். இதான் ஸ்டெப். அப்போ கர்மயோகமா பண்ணும்போது மனசோட சமநிலை கிடைக்கும். அதே விராட்டுக்கு நான் பண்றேன் அப்படின்னும் போது மனசு வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்துக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மத்தையும் விட்டுட்டீங்க அப்படின்னா வெறும் விசிராந்தியா வந்து பாத்தீங்கன்னா வெறும் தத்துவத்துல மட்டும் நிக்கிற சாமர்த்தியம் ஒருத்துக்கு, அகண்ட தத்துவத்துல பிரம்ம தத்துவத்துல நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். அப்ப சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணிக்கிட்டு வெறும் நிஷ்டை அடையறதுக்காக என்ன பண்ணணும், சர்வ கர்ம சந்நியாசம் பண்ண வேண்டும். அப்போ கர்மயோகம், அதுக்கப்புறம் விராட் உபாசனா, அதுக்கப்புறம் சர்வ கர்ம சந்நியாசம், அதை பண்ணிக்கணும். சன்னியாசிகள் இதுதான் பண்றோம். இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சோம். எதோக்தானி கர்மாணி பரிகாய த்விஜோத்தம. நேற்று லாஸ்டா நம்ம இதுதான் பார்த்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், சொல்லப்பட்ட கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மமா இருக்கட்டும் உபாசனையா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு காலத்துல என்ன பண்ணணும், முடிச்சிடணும். இப்பயே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிரவணம் பண்ணும்போது நிஷ்காமிய கர்மத்தையும் உபாசனையும் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஜென்மங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உங்களுக்கு முன்னாடி இருந்த காலத்துல ரிஷி காலத்துலலாம் வேதாந்தத்தை எடுத்தோன்னு சொல்லி தர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கர்மயோகமா பண்ணு, உபகோஷல வித்யான் இருக்கு, இது மாதிரி நிறைய வித்யாக்கள் வந்து சாந்தோக்கியத்தெல்லாம் இருக்கு. அக்னியை பார்த்துக்கோ, மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சிட்டு வா அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதகேத்துக்கு சொன்ன மாதிரி, இல்லை வந்து சத்தியகாமனுக்கு சொன்ன மாதிரி, உபகோசலனுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மத்தை கொடுத்துருவாங்க. பிப்பலாத மகரிஷிட்ட போனோன்னு என்ன பண்றாரு, ஒரு வருஷம் நீங்க எனக்கு சேவை பண்ணிக்கிட்டு பிரம்மச்சரிய வாசம் பண்ணுங்க அப்படின்னு 5 மகரிஷிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரியவங்க வயசானவங்க எல்லாம் அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய வாசம் பண்ணுங்கன்ட்டு. பிரம்மச்சரிய வாசம் என்ன தெரியுங்களா, சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌப்பினை துவச்சு கொடுத்துட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு. அவங்க ஏற்கனவே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம நிஷ்டாகா பிரம்ம பராகான் இருக்கு. அவங்க சகுன பிரம்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிஷ்டர்களா, நல்ல வந்து லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தையே லட்சியமா வச்சவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்றதுக்காக என்ன பண்றாரு பிப்பலாத மகரிஷி, ஒரு வருஷம் பிரம்மச்சரிய வாசம் பண்ணுங்க. பிரம்மச்சரிய வாசனா ஒரு வருஷம் நிஷ்காமியமா இருந்து பழகுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை சொல்லித்தரேன் அப்படின்னு. இப்போ நமக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், யாரையும் அது மாதிரி பிடிச்சி பார்த்து அதெல்லாம் இப்போ யாரும் வர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தவங்களை என்ன பண்ணுறோம், ஒரு ஷேப்பு கொண்டு வரதுக்காக வேதாந்தத்தில் எல்லாத்துக்கும் ருச்சி இருக்கு. அப்போ ருச்சி இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், வேதாந்தத்தை சொல்ல ஆரம்பித்து மெதுவாக பலன் வேணும்னா என்ன பண்ணணும், நிஷ்காமிய கர்மத்தை பண்ணுங்க அப்படின்னு பகவத்கீதை ஃபுல்லாக திரும்ப 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 நிஷ்காமிய கர்மத்தை சொல்லிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் மெதுவாக கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமாக உபாசனையையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம்.
இப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்றோம், சிரவணமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். சிரவணத்தையும் நித்தியம் வந்து ஞானத்தையும் அபியாசம் பண்ணிக்கிட்டே நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மம் வந்து கர்மமானு கேட்டா கர்மம் இல்லை. நிஷ்காமிய கர்மம் என்னது, கர்மமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபாச கர்மம் அப்படின்னு பேரு. நிஷ்காமிய கர்மத்துக்கான பேரு. வெளியில இருந்து பாக்குறதுக்கு கர்மமா தெரியும், ஆனா அது பந்தப்படுத்தாதனால அதுக்கு பேர் வந்து ஆபாச கர்மம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கர்மம் பண்ணீங்கன்னா வேஸ்டா போயிடும். வேதாந்தம் விஷத்தை சாப்பிட்டுட்டு மருந்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரே டைம்ல, அப்ப முடியாது இல்ல, அது மாதிரி ஆயிடும். அப்ப வேதாந்தம் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா தான் கர்மம், எந்த கர்மா பண்ணாலும் பண்ண முடியும். இப்படியே பண்ணிக்கிட்டே சிரவணம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பிறகு மெதுவா உபாசனையை கூட மெதுவா இதா அகண்டமா வந்து பாத்தீங்கன்னா விராட் உபாசனையா பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், மனனத்தையும் பண்ணிக்கிட்டே வர்றது. ஸ்தூல மனனம் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஸ்தூல மனனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றது. இதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் எப்ப மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நேத்தி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதோ, நீங்க வந்து இது பொய் இது பொய்ன்னு எப்ப பாக்குறதுக்கான சாமர்த்தியம், நாமரூபம் பொய்ன்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த புத்தி வர 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 மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி சூக்ஷ்ம மனனம் ஸ்டார்ட் ஆகும் போது சர்வ கர்ம சந்நியாசம் வந்துவிடும். நீங்க இதின்னு பண்ணாம நேத்தின்னு பண்ணும்போது கர்மம் சித்திக்காது, உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா சித்திக்காது. இதுல மாண்டுக்கியத்துல வந்து காரிக்கைக்காரர் சொல்றாரு, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையினால் அந்த பிரம்மத்தை அடையலான்னு நினைக்கிறானோ அவன் கிருப்பனக அப்படின்ற. அவன் வந்து பாத்தீங்கன்னா கிருப்பனன், அல்பன். உபாசனையினால பிரம்மத்தை அறிய முடியாதுன்னு தெரியாம உபாசனையினால அடையணும்னு நினைக்கிறான் அப்படின்னு. அப்போ நல்ல மனனம் பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தினாலேயோ உபாசனையினாலேயோ அந்த ஆத்மாவை அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நேத்தின்னு ஒரே மார்க்கம் தான் இருக்கு, நேத்தி ஆரம்பிக்கிறான். சூக்ஷ்ம மனனத்துக்குள்ளார வெறும உள்ள மட்டும்தான் வேலை. ஒவ்வொரு தாட்லையும் நேர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பார்க்கறதெல்லாம் நாமம் ரூபம் எல்லாத்தையும் இது திருஷ்யம் இது பொய் இது திருஷ்யம் இது பொய்ன்னு நெகேட் பண்ணும் போது ஈஸ்வரனோட நாம ரூபங்களும் என்ன ஆயிடும், ஈஸ்வரனோட நாம ரூபமும் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட உயர்ந்த கல்பனை தான். அதான் பரம்பாவம் அஜானந்தக மாமஜம் அவ்வியம் அப்படின்னு கீதால சொல்லும்போது சொல்றார். அவ்வியமா இருக்கக்கூடிய என்னுடைய பரம்பாவத்தை யாரும் அறியறதில்ல. அவ்வியக்தம் வியக்தி மாப்பன்னம் மன்யந்தே மாம புத்தையா அப்படின்ற கீதால. அல்ப புத்தி உடையவர்கள் என்ன பண்றாங்க, அவ்வியக்தமா இருக்கிற என்ன வியக்தியா வியக்தமான மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்ப சுவாமியோட அவ்வியக்த ரூபம் எது அப்படின்னா ஆத்மா தான். சுவாமி தான் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு அறியணும். அப்ப சுவாமிக்கு கொடுத்திருக்க ராமர் கிருஷ்ணர்ன்ற எல்லா வேஷங்களும் பொய் அப்படின்னு என்ன பண்ணணும், அதையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். அப்ப தியாகம் பண்ணிட்டு அப்போ பூஜை நடக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால பூஜை பண்ண முடியாது. நேத்தி ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொய்னா நாமரூபம் எல்லாம் பொய் அப்படின்னு நேத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மௌனாத் முனிகி மனநாத் முனிகி. மனனம் பண்றவன் என்ன பண்ணுவான், மௌனத்துக்கு போயிடுவான். அப்ப மௌனத்துக்கு போகும்போது காரியம் பண்ண முடியுமா, அப்ப நான் எந்த காரியமும் சித்திக்காது. எல்லா காரியத்தையும் விட்டுட்டு உள்ளுக்குள்ள தாட்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணிக்கிட்டே இருப்பான். வேற எந்த லோக காரியமும் சித்திக்காது. என்ன பண்ணுவான், தேகம் நிக்கிறதுக்கு சரீரஸ்திதி மாத்திரம் என்ன உண்டோ அந்த கர்மத்தை சாப்பிட்றது தூங்குறது அதுக்கான மினிமம் என்ன இருக்கோ அந்த கர்மா மட்டும் பண்ணுவான். வேற எந்த கர்மாவும் அவன்கிட்ட வராது. அததான் இங்க ஆச்சரிய சொல்றார், எதோக்தானி கர்மானி பரிகாய த்விஜோத்தமஹா. எல்லா கர்மங்களையும் சொல்லப்பட்ட எந்த கர்மங்கள் இருக்கோ எல்லா கர்மங்களையும் விட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிகாய த்விஜோத்தம அப்படின்னா பிராமணன் என்ன பண்ணட்டும், எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு ஒரே காரியத்துல ஈடுபடணும். என்னது, ஆத்ம ஞானி ஷமேச்ச. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆத்ம ஞானத்தை அடையிறதுலையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஷமம்னா என்ன அர்த்தம், மனோ நிகிரகம், மனசை நிகிரகம் பண்றதுக்கான அபியாசம். என்னது, ஓங்கார அபியாசம். ஓங்கார அபியாசத்தை மட்டும் வச்சுக்க, ஏக தத்துவ அபியாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா ஓங்கார ஜபத்தையும் வெறும் விசாரத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு நேத்தி ப்ராசஸை பண்ணிக்கிட்டு போகட்டும். கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கீழே இருந்தீங்க அப்படின்னா வேதாபியாசேச்ச எத்தனவான். வேத அபியாசம்னா இவனுக்கு வேத அபியாசம் பூர்வபாகம் இல்ல, வேதம்னா இந்த வேதாந்த அபியாசத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிக்கிட்டு ஸ்ரவணம் வேதாந்த அபியாசம், ஆத்ம ஞானம்ன்றது மனனம், அதுக்கப்புறம் ஷமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம். சிரவண மனனம் நிதித்தியாசனத்துல மட்டுமே இருக்கட்டும். அப்ப சிரவண மனனத்தை நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டு மற்ற எல்லா கருமங்களையும்
புத்திசாலியா இருக்கிற பிராமணன் என்ன பண்ணட்டும், எல்லாத்தையும் பரிகாயன மொத்தமா எல்லாத்தையும் தியாகம் செய்யட்டும் அப்படின்னு அர்த்தமாகுது. இதை வரைக்கும் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. தபசா கல்மஷம் ஹந்தி வித்யாயாம் அமிர்தமஷ்ணுதே ஞானமுத்பத்யதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மணஹ. தபசா கல்மஷம் ஹந்தி. தபஸுனால வந்து பாத்தீங்கன்னா கல்மஷம் ஹந்தி. கல்மஷம்னா மனசுக்குள்ள இருக்க கிளேஷங்கள் இருக்குல்ல, கிளேஷங்கள் தான் கல்மஷம்னு சொல்லப்படுது. சஞ்சலம், ராகத்வேஷம் முதலிய விஷயங்கள் தான் கல்மஷம், அழுக்குன்னு அர்த்தம், மலம். இந்த சித்த மலம் வந்து பாத்தீங்கன்னா தபஸுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூரிஃபை ஆகும். அது மட்டும் இல்ல, வித்யாயாம் அமிர்தமஷ்ணுதே. இந்த தபஸுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்மஷங்கள் எல்லாம் நீங்கி போகும்போது வித்யா அபியாசம் பண்ணும்போது அந்த வித்யா என்ன பண்ணுது அப்படின்னா ஞானம், ஞான அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்துவம் அஷ்ணுதே, அமிர்தத்தை அடையப்படுகிறது அந்த வித்யினால. அதுக்கப்புறம் ஞானம் உற்பத்தியதே பும்சாம். ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு உண்டாகிறது எப்போ அப்படின்னா க்ஷயாத் பாபஸ்ய கர்மனஹ. பாப்பத்தோட கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நாசமாகுதோ பாப்ப கர்மங்கள், அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது ஞானம் வந்து உற்பத்தி ஆகுது. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நான்ல நிக்க முடியல சாமி, நான்ல நிக்க முடியல. நிக்க முடியாது, எப்படி நிக்க முடியும், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. இன்னைக்கு காலையில என்ன ஸ்லோகம் சொன்னோம், நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கர்மயோகமே ஆரம்பிக்காம, கர்மயோகமே பண்ணாம, கர்மயோகம் பண்ணி அதை தியாகம் பண்ண ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி அப்படின்னு கீதால ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்ற. யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து நான் கண்ணமுடி உட்கார்றேன் அப்படின்னா, கண்ணமுடிலாம் உட்கார முடியாது சாமி. மனசு வந்து பாத்தீங்கன்னா கல்பனையில போயிட்டு இருக்க, மனோராஜ்யம் அதுதான் போகும். அதுக்காக தான் ஸ்டெப்ஸ் வச்சிருக்க. என்ன பண்ணு அப்படின்னா கர்மயோகம். கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஆமா நான் கர்மியா இருக்கேன், கர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், மனசு வந்து சமத்துவத்தை அடைகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை அபியாசம் பண்ணி ஆகணும். பைபாஸ் பண்ணி எந்த ஆளாலையும் வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் பண்ணி போக முடியாது, பைபாஸ் பண்ணவே முடியாது. இது ஒரே ரூட் தான், சிங்கிள் ரூட் தான் உங்களுக்கு. யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் கர்மயோகத்தை பண்ணினாதான் சித்த சமாதானம் அடையும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கல்மஷத்தை நாசம் பண்றது தபஸ். அது இந்த தபஸை பண்ணி தான் இந்த கல்மஷங்கள் நீங்கும். அதுக்கப்புறம் தான் ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உண்டாகும். ஞானத்தினால தான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைய முடியும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பைபாஸ் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. அது முடியவே முடியாது. வெறும் சன்னியாசன் கர்மத்தை வந்து சும்மா விட்டுட்டேன் அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடைய முடியாது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க சொன்னதுக்கு பிறகு எப்படி அப்படின்னா இங்க ஆச்சாரியார் சொல்றார், யதா தர்ஷதல பிரக்ய பஷ்யதி ஆத்மனா ஆத்மனி ஆத்மானம் ஆத்மனி. அருமையான ஸ்லோகம், இதையும் ஹைலைட் பண்ணீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிரதிபிம்பவாதம்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா. பிரதிபிம்பவாதம் காலையில கீதால உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் காலையில சொல்லும் போதே சொன்னேன், பிரதிபிம்பவாதத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதனைகள் அதிகமா இருக்கும். சாதனைகள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பண்றது. நிஷ்காமிய கர்மம் என்ன பண்ணும், சஞ்சலம் இல்லாம பண்ணும் நிஷ்காமிய கர்மம். உபாசனா என்ன பண்ணும், ஏகாகிர சித்தத்தை கொடுக்கும் உபாசனம். புரியுதா உங்களுக்கு? கர்மயோகம் மனசோட சமநிலையை கொடுத்துரும், சஞ்சலம் இல்லாம மனசை குவைட்டா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பின் பாயிண்ட்ல வந்து நிக்கிற சாமர்த்தியத்தை என்ன பண்ணும், நிஷ்காமிய உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ஏக தத்துவ அபியாசம், ஓம்காரத்தையோ ஜபத்தையோ பண்ண 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 மனசு நல்லா பின் பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிற்கும். அப்ப கர்ம உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பண்றோம் அப்படின்னா அது எங்க என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கரணத்துல வேலை செய்யுது. நிஷ்காமிய கர்மமும் உபாசனையும் ஒன்னு பகிரங்க சாதனம், இன்னொன்னு அந்தரங்க சாதனம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு யதா தர்ஷதல அப்படின்னா நம்ம கண்ணாடியோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, முகம் பார்க்கிற கண்ணாடி தர்ப்பணம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. முகம் பார்க்கிற கண்ணாடியில பிரக்கிய அப்படின்னா சுத்தமான கண்ணாடியில அழுக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட கிளீன் பண்ணிட்டு வந்தேன். என்னோட பாத்ரூம்ல இந்த கிளைமேட் வந்துச்சுல்ல, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். சோப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நான் ஸ்நானம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சோப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில தெளிச்சிரும்.
அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு ஃபாக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நைட் ஆனால் ஒரு மாதிரி மூடிடும். காலையில் போய் வந்து பார்த்தா முகமே தெரியாது. இன்னைக்கு காலையில் முகமே தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கப்பு தண்ணி எடுத்து அதில் மேலே ஊற்றினோம் அப்படின்னா அந்த கண்ணாடி அப்படியே அந்த ஃபாக் எல்லாம் போய் முகம் தெரியுது. அப்புறம் இப்போ ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணும்போது பார்த்தேன் ஒரே அங்கங்கே சோப் வாட்டர் பட்டு அங்கங்கே அப்படியே டாட்டாக இருந்துச்சு. முகம் பார்த்தா எப்படி தெரியும்? டாட்டாக தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணேன், ஸ்நானம் பண்ணும்போதே என்ன பண்ணேன், இன்னைக்கு சோப் போட்டு நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை ஊற்றிட்டோம். நல்லா பளிச்சுன்னு என்ன எப்படி நான் இருக்கணும் அதே மாதிரி ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுது. அப்போ எப்படி நீங்கள் கண்ணாடியை சுத்தம் பண்ணுனா, முகம் பார்க்குற கண்ணாடியை உங்களுடைய பிரதிபிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளது உள்ள மாதிரியே ஸ்பஷ்டமாக தெரியுதோ, அதான் சொல்கிறேன். தரிசத தல பிரக்கிய அப்படின்றதுக்கு அர்த்தம் சுத்தமான கண்ணாடியோட தளத்தில் சர்ஃபேஸில் பஷ்யதி பார்க்கிறான். யாரை பார்க்கிறான்? ஆத்மானம் ஆத்மனி, தன்னையே தான் பார்க்கின்றான். நான் தானே என்ன பார்க்குறேன் கண்ணாடியில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தரிசனம் எங்கே உண்டாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த கரணத்தில் புத்தியில தான் ஆத்ம தரிசனம் உண்டாகும். அப்போ புத்தியில உண்டாகணும்னா புத்தி வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப சொச்சமாக இருக்கணும். அந்த சொச்சமாக ஆக்கிறதுக்காக தான் கர்ம உபாசனைகளை நிஷ்காமியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்து மந்திரத்தை ஆச்சாரியா சொல்றார். ரொம்ப பிரசித்தமான மந்திரம். தமேதம் தம்மு ஏத்தம், அந்த ஆத்மாவை, அந்த இந்த ஆத்மாவை வேதானுவச்சனேன, வேதத்துல சொல்லப்பட்டது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரம்மத்தை அறிய வேண்டும். சரி, எப்படி அறியறது அப்படின்னு கேட்டோம்னா எடுத்தோன்னு ஞானத்தை அபியாசம் பண்ணலாமா? முடியாது. ஞானம் சிம்பிள், ஆனா அது உள்வாங்கி அதுல நிக்கிறதுன்ற சாமர்த்தியம் நமக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. தபசா ஆஷா, ஆசைக்கு ஆப்போசிட் என்னது? அநாசகேன. ஆசையோட ஆப்போசிட் அநாசகே, அநாஷா. அநாஷானா என்ன அர்த்தம்? ஆசை இல்லாமல். ஆசை இல்லாமல் செய்யப்படக்கூடிய யஜ்ஞம் தானம் தபஸ். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யஜ்ஞ காரியம் நடக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கல்லா கட்டிட்டு போக வேண்டியதுதான். எல்லாம் கல்லா கட்ட வேண்டியதுதான். நான் ஒரு சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகோமம் பண்ணுவார். நான் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். இப்போல்லாம் யாரும் என் பக்கத்தில் வரமாட்டேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் அறிஞ்ச மாதிரி பேசி விட்டுருவேன். எல்லாத்துட்டையும் வந்து கேட்டுறது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சன்னியாசி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகோமம் பண்ணுறேன்னு உங்களுக்கு யார் ஆகுதி கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா? நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரஜாகோமம் பண்ணும்போதே என்ன பண்ணிட்டீங்க? சமர்ப்பணம் பண்ணிட்டீங்க. எல்லா அக்னியையும் வந்து அக்னியில் போட்டிங்க. நான் இனிமேல் ஆகுதி கொடுக்க மாட்டேன். இதை சொல்லி என்ன பண்ணிட்டாரு, நான் லாஸ்ட்டாக வந்து வரும்போது தான் சொன்னேன், சாமி நான் இப்போ என்னால் ஆகுதியெல்லாம் கொடுக்கறதில்ல சாமி, வேற ஆளை வச்சு தான் கொடுக்குறேன். இப்போ வந்து அவர் ஆகுதி கொடுக்கறது இல்லை. யாராவது இது மாதிரி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் படித்தவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆகுதி கொடுக்கறது இல்லை. ஆனால் இன்னொருத்தரை வச்சு பண்ணுறார். நான் சொல்கிறேன், கர்த்தா கவுனகர்த்தான்னு 2 பேர். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆளை வச்சு பண்ணுறேன். ஆளை வச்சு பண்ணாலும் யாரு கர்த்தா? நான் தானே கர்த்தா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து இதை கட்டினார், கோயில் கட்டினார் அப்படின்னா ராஜராஜ சோழனை வந்து பார்த்தீங்கன்னா செங்கலாக வச்சு கல்லா தூக்கி வச்சு கட்டினார். ஆளை வச்சு தான் கட்டினார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் கட்டினா? ராஜராஜ சோழன் கட்டினார். அதே மாதிரி ஒரு கர்மத்தை வந்து நீங்கள் யார் சங்கல்பம் பண்ணி பண்ணுறோமோ அவங்க தான் கர்த்தா. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் பேனர் வந்து பெருசாக போட்டுருவோம். லோக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக, லோக்க கல்யாணத்துக்காக இந்த ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வேறு பிரச்சனை. ஒரு வாட்டி இது என்ன ஆகி போச்சு, எனக்கு தெரிஞ்ச சாதுக்கள் 2-3 பேர், இந்த சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையான சாமி, நல்ல சாமி இவர். இவர் ரொம்ப வெள்ளேந்தியாக இருப்பார். இவர் ஒரு இடத்துல போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடுமலைப்பட்ட பக்கத்தில் வேற ஒரு இடம், பொள்ளாச்சி நினைக்கிறேன், பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டி ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, சங்கல்பத்துக்கு காசு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமி உட்காந்து சங்கல்பம் பண்ணி அவர் காசு எடுத்துகிட்டு போயிட்டார். அடப்பாங்களா, எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இதில் பிரச்சனை ஆகி போச்சு, யார் உட்காரணும் யார் உட்காரக்கூடாது. ஏன்னா வர பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, சங்கல்பம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கல்பத்துக்கு 200 ரூபாய். அப்போ நடக்க ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஹோமங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஹோமத்துக்கெல்லாம் உங்களுக்கு சங்கல்பம் பேர் குலம் கோத்திரம் எல்லாம் எழுதி அதை என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்காக 200 ரூபாய் போட்டு சங்கல்பத்தை வாசிக்கணும். சங்கல்பத்தை வாசிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஆகும் சங்கல்பம் வாசி. அப்போ எவ்வளோ சங்கல்பம், லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். இவங்க குடும்பம் அவங்க குடும்பம், யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பால திருப்தி பண்ணணுன்றது இருக்காது.
அந்தர்முக சமாராடியா பகிர்முக சுதுர்லபான்றதெல்லாம் இருக்காது. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தான். எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்ணி படிச்சு. ஆனா பேனர் எப்படி இருக்கும்? லோக கல்யாணம். லோக கல்யாணம்லாம் இல்ல, சம்சாரம் தான் எல்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரும் இப்போ வந்து நிஷ்காமியம் பண்றதுல. ஆனா மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மந்திரம் ஹைலைட் பண்ணீங்க, வேதத்துல இருக்கிற மந்திரம் ஆசை இல்லாமல் செய்யக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்தான திரயத்துல இந்த ஒரு மந்திரத்தை தான் நான் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நானும் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மத்துக்கான வேற எந்த மந்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. கீதால கொட்டி கிடக்குது. கீதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப 18வது சாப்டர் நான் பேச போற மாதிரி, 18வது சாப்டர்ல அவ்வளவு இருக்கு எல்லாம். ஏன்னா உபசம்ஹார பாஷ்யம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி 18வது சாப்டர்ல கொண்டு வருவாரு. எல்லாம் திரும்பவும் கர்ம யோகத்தெல்லாம் சொல்லுவார் நல்லா. ஆமா, அதான் சொல்ல போறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ல போறேன் நான். கீதால எல்லாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகதாரண்யம் 4:4:22வது மந்திரம் தான் பிரமாணம். கர்மயோகத்துக்கு பிரமாணம் இது மட்டும் தான் இருக்கு. ஆச்சாரியர் எங்க கோட் பண்றதா இருந்தாலும் கர்மயோகத்தை ஆச்சாரியர் வேத மந்திரம்னா இதுதான் கோட் பண்ணுவார். ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அநாசக்கேன, முக்கியமா ஆசையில்லாமல் செய்யக்கூடிய யஜ்ஞம், ஆசையில்லாமல் செய்யக்கூடிய யஜ்ஞம், தானம், ஆசையில்லாமல் செய்யக்கூடிய தபஸ், இந்த 3 நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணாக முமுக்ஷுக்கள் அந்த பிரம்மத்தை வேதவச்சனத்தினால அறிய ஆசை கொள்கின்றார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட நிஷ்காமிய கர்மத்தினால அந்த கர்ண சுத்தி, அது மூலமா வந்து ஞான பிராப்தி, அது மூலமா மோக்ஷம். இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மந்திரம் வந்து அப்படியே பகவத்கீதையில 18:5 போட்டுங்க. இந்த மந்திரம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 18வது ஸ்லோகம் 5வது 18:5 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? யஜ்ஞதான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். யஜ்ஞம், தானம், தபஸ், இந்த 3 கர்மங்களை எந்த காலத்திலையும் தியாகம் பண்ணக்கூடாது. எது வரைக்கும்? நேத்தி ஆரம்பிக்கிற வரைக்கும். இப்ப பரமஹம்சானந்தா நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து சனிக்கிழமை வடமாலை, ஈவினிங்ல வந்து பிரசாதம். இப்ப போனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய எங்களால என்ன தானம், எங்கிட்ட தனம் இருக்கோ அந்த தனத்தினால கொஞ்சம் மெடிசின் வாங்குவோம். நிறைய பேருக்கு மெடிசின் கொடுப்போம், வஸ்திரம் கொடுப்போம், கையில என்னெல்லாம் முடியுமோ அகாமடேஷனுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க சௌக்கியமா இருக்கிறத வந்து கம்மி பண்ணிக்கிட்டு என்ன பண்றோம், மற்றவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ. நீங்க கொடுக்குற தட்சணையில எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் எங்கெல்லாம் நான் பயன்படுத்துறதே இல்லை. நான் ஒரு கணக்கு வச்சிருக்கோம். என்ன கணக்கு தெரியுங்களா வச்சிருக்கோம்? 100 ரூபாய் கிடைச்சதுன்னா 50 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு. 100 ரூபாய் தட்சணை கிடைச்சதுன்னா உங்களோட எல்லாமே மனசுல அதான் நினைச்சிங்க. 50 ரூபாய் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் யார் என்ன தட்சணை கொடுத்தாலும் 100 ரூபாயில 50 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு. அதுக்கப்புறம் 40 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசையர சுவாமின்னு ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களா, தரித்திர நாராயணன், தரித்திர நாராயணர்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயோதிக நாராயணர்களா நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 40 ரூபாய். மீதி 10 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு. இதான் கணக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கலாமே, 90 ரூபாய் நம்ம வச்சுட்டு ஒரு 10 ரூபாய் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌக்கியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் கடைசியில கொடுக்கவே முடியாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன். எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பண்ற காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி பண்றோம்? நிஷ்காமியம். ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் சாமி, உன்னோட மாயாலாம் வேணாம், உன்னோட மாயா வேணவே வேணாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ற காரியங்கள் எல்லாம் நிஷ்காமியம். ஆபாசம் என்னோட பார்வையில ஆபாசம், நாத பிரம்மத்தோட பார்வையில விராட் உபாசனா, பப்ளிக்கோட பார்வையில வந்து நிஷ்காமிய கர்மயோகம். இவ்வளவுதான். இந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே போறது. அப்ப வந்து இதை 3த்தையும் தியாகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்ப நேத்தி பண்ண ஆரம்பிக்கிறோம் மனசுக்குள்ளார, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பண்றது நின்றோம். பண்ண முடியாது. இது பொய் அப்படின்னா யாரு இருக்கா? யாரும் இல்லவே இல்லை. பூர்ணமதக பூர்ணமிதம், இதெல்லாம் பூர்ணமா தான் இருக்கு. எங்கேயாவது குறை இருந்தா தானே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ண முடியும். இங்க குறையே இல்லை, அப்புறம் நான் எங்க சேரிட்டி எல்லாம் பண்றது? ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே இதை எல்லாத்தையும் மித்யாத்துவ நிச்சயம் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்பவோ அது வரைக்கும் என்ன பண்ணணும்?
அது வரைக்கும் நேத்தி பண்றதுக்கான முந்தின க்ஷணம் வரைக்கும், நேத்தி பண்ற ப்ராசஸ்ல நிக்கிற க்ஷணம் வரைக்கும் என்ன பண்ணணும்? யஜ்ஞத்தையும் தபஸையும், யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த 3 கர்மங்களையும் கண்டிப்பா தியாகம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஒரு மனுஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா சுத்தி கர்மா. இதை விட்டுட்டீங்கன்னா டெய்லி டே டு லைஃப்ல என்ன ஆகும்? பல்லு தைக்காம விட்டேன்னா என்ன ஆயிடும்? குளிக்காம இருந்தா என்ன ஆகும்? எப்படி அழுக்கு படிஞ்சிருமோ அது மாதிரி அந்த கரணத்துல அழுக்கு படிஞ்சிடும், மலம் சேர்ந்துடும். அப்ப நித்தியம் பாத்தீங்கன்னா மனத்தியாகம் பண்ற மாதிரியே மனசுல இருக்கக்கூடிய மலங்களை இந்த 3 கர்மங்கள் நீக்கிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுது? யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ. யஜ்ஞமும் தானமும் தபசும் இந்த 3ம் என்ன பண்ணுது? பாவனானி மனிஷினாம், மனிதர்களுடைய மலங்களை நாசம் பண்ணி பாவனம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? சுத்தப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 5:6 சொல்றார், ஏதானி து கருமானி சங்கம் தெக்துவா பலானிச்ச. ரொம்ப முக்கியமானது ஆச்சாரியார் சொல்றார். மந்திரத்தை சொல்லியிருக்கல, நம்ம இந்த 5வது ஸ்லோகம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கர்மயோகம் சொல்லல. யஜ்ஞதானம் தபஸ் பாத்தீங்கன்னா மனுஷங்களை புனிதப்படுத்தும், அதை தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நிறைய பேர். ஆனா பாத்தீங்கன்னா கண்டிஷன் பாத்தீங்கன்னா 18:6 18:5 18:6 சொல்றாரு, ஏதானி து கருமானி, இந்த சொல்லப்பட்ட கருமங்களையும் யஜ்ஞம் தானம் தபஸ்ன்ற 3 கருமங்களையும் சங்கம் தெக்துவா, பற்றுதலை, ஆசை, பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பலானிச்ச, பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்? கர்த்தவ்யானீதி மே பார்த்த, இது என்னோட டியூட்டி. நான் சொன்னேன்ல, எப்பவுமே எந்த கர்மா பண்ணும் போது என்ன பண்ணணும்? இது என்னோட சுவாமி எனக்கு கொடுத்துருக்க டியூட்டி, என்னோட கேரக்டர், என்னோட ரோல் அப்படின்னு. இந்த ரோலுக்கு பாத்தீங்கன்னா நான் இதை பண்ணி ஆகணும், வேற வழியில. பிடிச்சதோ பிடிக்கலையோ, டைரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல இந்த கேரக்டர் எழுதி வச்சுட்டார், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலாம் இருக்காது, நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இது என்னுடைய கர்த்தவியம், எனக்கு நான் ஸ்லேவ் அப்படின்ற பாவத்துல என்ன பண்ணணும்? மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம்ன்றார். இது மாதிரி பண்ணப்பட்டாதான் இது உத்தமமானது என்பது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்ற. இதுதான் உத்தமம். அப்ப என்ன பண்ணணும்? எந்த கர்மா பண்ணாலும் இது என்னோட டியூட்டி, என்னோட டியூட்டி, என்னோட டியூட்டி. சுவாமி எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கார், எனக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலை தான், நான் ஸ்லேவ், தாசன் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பலன் மேல எனக்கு எந்த சாய்ஸும் இல்லை, சுவாமி என்ன கொடுக்குறாரோ அதுதான். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பாத்தீங்கன்னா எஜமானர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்ல மசால் தோசை அது இதெல்லாம் சாப்பிட்டு கடைசி தோசை பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? வீட்டுல எல்லாம் அம்மாக்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. நம்ம எல்லாம் நல்லா சாப்பிடுவோம், கடைசியில பிஞ்சு போன தோசை தான் கிடைக்கும் அம்மாக்கு. சட்னி இருக்காது, பிஞ்சு போன தோசை தான் மிச்சம் இருக்கும். இப்பெல்லாம் ஒரு அம்மாட்ட சொல்றேன் நான், அம்மா இது மாதிரி சொன்னேன், சாமி நீங்களாம் உங்க அம்மாலாம் பழைய காலத்து அம்மா சாமி, இந்த சனியன்கெல்லாம் நமக்கு விட்டு வைக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த அம்மா சொல்றாங்க, முதல் 2 தோசை எடுத்து நாங்க வச்சுப்போம் சாமி, நாங்க அப்புறம் சட்னி சாம்பார்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு தான் நாங்க சர்வ் பண்ணவே போறோம் அப்படின்னு. இப்ப நவீன காலத்து அம்மாக்கள், முன்னாடி இருக்கிற அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நல்லா சர்வ் பண்ணி மற்றவங்களை எல்லாம் திருப்திப்படுத்திடுவாங்க. மிச்சம் கடைசியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? பிஞ்சு போன தோசை தான் கிடைக்கும், முழுசு தோசையே கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ சில சமயம் சட்னி கிடைக்கும், சில சமயம் சாம்பார் கிடைக்கும், இல்லைன்னா அது கூட கிடைக்காது, சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க, பொடியை வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி அப்ப பாத்தீங்கன்னா ஸ்லேவுக்கும் இதே மாதிரிதான். ஸ்லேவுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே கிடைக்குமா? எஜமானர்கள் சாப்பிடுற மாதிரி கிடைக்காது. அப்ப ஸ்லேவுக்கு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எஜமானனா பார்த்து சரி போனா தொலைது அப்படின்னு மிச்சம் மீதியை பாத்தீங்கன்னா போட்டாதான் உண்டு. அப்ப சுவாமி பாத்தீங்கன்னா நீங்க டிமாண்ட் பண்ணலாமா? சுவாமிகிட்ட டிமாண்ட்லாம் இருக்காது. சாமி சுவாமியா பார்த்து, சாமி நம்ம கர்மா, நீங்க எவ்வளவு பெரிய கர்மா பண்ணாலும் சுவாமியா பார்த்து சரி போனா போது போ அப்படின்னு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. அதுல பரம திருப்தியா இருக்கணும். என்ன பாவம் பாருங்க, தாச பாவனையில இதுதான் இருக்கு. ஸ்லேவுக்கு பாத்தீங்கன்னா கர்ம பலன்ல சாய்ஸ் இல்லை, மனசுல வச்சுங்க. ஏதோ கொடுத்ததை சாப்பிட்டா போதும், ஏதோ கொடுத்தது சாமியோட கிருப்பை அப்படின்னு பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்றது, இதுதான் பாத்தீங்கன்னா கர்மயோகம், ஆசை இல்லாம பண்றது. அது மட்டும் இல்ல, அடுத்ததும் ஸ்லோகம் இருக்கு, 18:7 சொல்லுது, நியதஸ்ய து சந்நியாசக கர்மனோ நோபபத்யதே மோகாத்தஸ்ய பரித்யாகக தாமச பரிகீர்த்திதா. ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்ற. நிறைய பேர் சன்னியாசம் எடுக்கிறாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாமையே எடுத்துடுறாங்க. நிறைய பேர் மோகத்தினால எடுத்துடுறாங்க.
எடுத்ததுக்கு பிறகு நியதஸ்யத்து சந்நியாசக. நியத்தம் அப்படின்னா நித்திய கர்மான்னு பேர். நித்திய கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா, எந்த காலத்திலையும் ரொட்டீன் இருக்குல்ல, நம்ம டே டு லைஃப்ல நித்திய கர்ம அனுஷ்டானம் இருக்கு. அந்த நித்திய கர்ம அனுஷ்டானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நியதஸ்ய கர்மனக சந்நியாசக ந உபபத்தியதே. நித்திய கர்மத்தை வந்து சந்நியாசம் பண்றதுன்றது பொருந்தவே பொருந்தாது. மோகாத்து தஸ்ய பரித்தியாக. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் முடிச்சு மனநம் முடிச்சு கரெக்டாக சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு நேத்தி ப்ராசஸ்க்கு போனால் கரெக்டு. நேத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி கர்மத்தை தியாகம் பண்ணிட்டான் அப்படின்னா அப்போ யார் சுத்திப்படுத்துவா? ஒருத்தன் கரை சேர்றதுக்கு முன்னாடி தோணியை விட்டுட்டானா, வம்பா போயிடும். இல்லை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஏனியை உதச்சிட்டானா அப்போ வம்பா போயிடும். அதே மாதிரி ஏனியையும் தோணியையும் எப்போ விடணும்? கரை சேரும் போது தான் அதை விட்டுட்டு கரை ஏறணும். நீங்க முன்னாடியே தியாகம் பண்ணிட்டீங்க கர்மத்தை அப்படின்னா சித்தசிய சுத்தையே கர்ம. சித்தத்தை சுத்திப்படுத்துறது தான் கர்மம். சித்த சுத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கர்மத்தை தியாகம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன தியாகம், அதுக்கு என்ன பேரு அப்படின்னா தாமச கீர்த்தித்தகா. அதுக்கு பேர் என்னன்னா தாமச சந்நியாசம், தாமச தியாகம்னு பேர். அப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கர்மத்தை நிஷ்காமியமாதான் பண்ணணும். சித்த சுத்தி பரியந்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனசு நல்லா சத்துவ குணத்துல சஞ்சலம் இல்லாம நிக்கிற பரியந்தம் பண்ணணும். மனசு நிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து பாத்தீங்கன்னா 3. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. ஆரோடு மிச்சுக்கு 6 ருக்ஷோகன்னா என்ன அர்த்தம்? யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவனுக்கு. யோகம்னா என்னது? சமத்துவம். யோக உச்சியது. யோகம்னா என்னது? எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். யோகம்னா என்னது? மனசோட சஞ்சலம் இல்லாம ஸ்டெபிலிட்டி. நல்லா வந்து பாத்தீங்கன்னா மனசு நல்லா வந்து சமத்தன்மையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் யோகம். அந்த யோகத்தை அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிறானோ, யோகத்துல ஏறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் தான் சாதனம். என்ன கர்மம்? நிஷ்காமிய கர்மம். மற்றபடி சகாம கர்மம் பண்ணீங்கன்னா சஞ்சலம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை வயசானாலும் சஞ்சலம் இருந்துகிட்டே வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மத்தை மனசு சமாதானம் அடைஞ்சு சமநிலையை அடைகிற வரைக்கும் பண்ணணும். 6 ருக்ஷேகே முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதை. கர்மம் தான் யோகத்துல ஏறுறதுக்கு சாதனம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அவனுக்கே எவன் கர்மயோகத்தை பண்ணிட்டு இருந்தானோ அவனுக்கே மனசு நல்லா ஸ்டெபிலிட்டி அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சலம் இல்லாம நிக்குது அப்படின்னா, சஞ்சலம் இல்லாம கொந்தளிப்பு இல்லாம அப்படியே ஸ்டில்னஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? அடுத்த லைன் சொல்லுது யோகாரூடஸ்ய. அவனுக்கு என்ன பேரு? யோகாரூடன்னு பேர். யோகத்துல ஏறிட்டான், சமநிலைய பிராப்தி பண்ணிட்டான். சமநிலைய பிராப்தி பண்ணவனுக்கு பேரு யோகாரூடன் அப்படின்னு பேரு. மனசு வந்து பாத்தீங்கன்னா பலன்ல ஆசை இல்லாம தொந்துவங்களை கிராஸ் பண்ணிடுச்சு. தொந்துவங்களை எல்லாத்தையும் தொந்துவங்களால தானே மனசு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கு ஏற்ற மாதிரி துள்ளி குதிக்குது. தோல்வியில வந்து பாத்தீங்கன்னா துவண்டு போகுது. லாபம் கிடைச்சா துள்ளி குதிக்குது, ஹர்ஷம். அதே நேரத்தில் நஷ்டமாச்சுன்னா துவண்டு போகுது. சுகம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுது, துக்கம் வந்துச்சுன்னா துக்கப்படுறது, சஞ்சலம் ஆயிடுது. அப்போ இந்த துவந்துவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை அடைஞ்சா அவன் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ஏறிட்டான்னு அர்த்தம். யோகாரூடன். அப்படிப்பட்ட அந்த யோகாரூடன் என்ன பண்ணணும்? தஸ்யைவ யோகாரூடஸ்ய சமக்காரணம் உச்சியதே. அவன் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த கர்மயோகம்ன்ற கர்மத்தையும் விட்டுறணும். ஏன்னா கர்மயோகமும் அதுக்கப்புறம் தேவையில்லை. தோணி வந்து கரை சேர்ற வரைக்கும் தான் தோணியை விட்டு இறங்கிடணும். ஏன் லேடரை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு மாடி மேலே ஏறிட்டோம் அப்படின்னா லேடரை விட்டுடலாம். நான் லேடர்லயே இருப்பேன் அப்படின்னா எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேலே போக முடியும்? சாதனத்தை விட்டுட்டு சாத்தியத்துக்கு அடுத்த மூவ் ஆகணும் நம்ம. அப்ப என்ன பண்ணணும்? சமக, மனசோட சமநிலையிலேயே கவனம் கொடுத்துக்கிட்டு மற்ற எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிடணும். இதுதான் நிஷ்டைக்கு போறதுக்கான உபாயமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இங்க வந்து கிளியரா சொல்றாரு இந்த விதமா. இங்க வந்துருங்க, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஏனக்கேனச்ச யஜேதாபி. எதையாவது பண்ணுங்கச்சு, ஏதாவது ஒரு யஜ்ஞத்தை பண்ணுங்க. ஆச்சரியம் சொல்ற, ஏதாவது ஒரு யஜ்ஞத்தை பண்ணுங்க. எங்க 14வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 யஜ்ஞங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 20 எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கு. 12 நினைக்கிறேன். 12 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
4வது சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையா பிராணாயாமம் இது மாதிரி வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்திரிய நிகிரகத்திலிருந்து பிராணாயாமத்திலிருந்து சுவாத்தியாயத்திலிருந்து எல்லாத்தையும் யஜ்யமாவே சொல்லப்பட்டிருக்கு. ஏனக்கேனச்ச யஜே தாபி, ஏதாவது ஒரு யஜ்யத்தை பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணுத்தினால யஜனம் பண்ணுங்க. இப்ப நம்ம உட்கார்ந்து யஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஞான யஜ்யம்ன்ற ஒரு யஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு யஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. துருவி ஹோமேன அனுப்பகதாத்மனா வா ஏவ பவதி, வான்றத முன்னாடி போட்டுங்க. ஏதாவது ஒரு ஈஸ்வரார்ப்பணமா, யஜ்யம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 3வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகம், யஜ்ஞார்த்தாத் கர்மனோன் யத்ர லோகோயம் கர்மபந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர, கீதால சொல்லப்பட்டிருக்கு. யஜ்யம்னா என்ன அர்த்தம், எந்த கர்மத்தை வேணா பண்ணீங்க, உங்க ரோலுக்கு பகவான் என்ன கேரக்டர் கொடுத்திருக்காரோ அந்த கேரக்டர் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணுங்க, முக்த சங்க சமாச்சர, பற்றுதலை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா அது என்ன ஆயிடும், யஜ்யமா ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா நல்லா பண்ண முடியும். ஒரு செருப்பு தைக்கிறவனும் பண்ண முடியும், ஒரு கோயில் பூஜை பண்றவனும் பண்ண முடியும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். யாரு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்தை பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அல்லது வான்றது அல்லது துர்வி ஹோமேன அப்படின்னா, துர்வி ஹோமம்னா என்ன அர்த்தம்னா, அந்த கரண்டி வச்சிருக்காங்கல்ல ஹோமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா ஸ்பூன் வச்சிருப்பாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா திரவியங்கள்லாம் எடுத்து ஆஜ்யத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு கொடுப்பாங்க. அந்த ஸ்வாகா கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற அந்த ஸ்பூனுக்கு பேர் என்ன பேரு, துர்வி பாத்திரம் அப்படின்னு பேர். அதான் இங்க சொல்றாரு, துர்வி ஹோமேன அனுப்பகதாத்மனா ஏவ பவதி. ஒண்ணு நிஷ்காமியமா ஹோம கரண்டியினால ஹோமம் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு மெத்தட்ல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணுங்க, யஜ்யம் பாவத்தோட பண்ணுங்க, அது யஜ்யம் ஆயிடும். இந்த 2த்துனாலையும் ஒரு மனுஷன் என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மனது வந்து பாத்தீங்கன்னா அப்பகதாத்மனாக்கு ஆப்போசிட் அனுப்பகதாத்மனா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த கரணம் தடையில்லாம, மோட்சத்துக்கு தடையில்லாம சுத்தியை அடைகின்றது நிச்சயமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் பண்ணியே ஆகணும், நிஷ்காமியமா யஜ்யம் பண்ணியே ஆகணும். பண்ணாதான் வந்து மோட்ச மார்க்கத்துல தடையில்லாம அந்த கரண சுத்தி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு இத்தியாதி ஸ்ருதிவ்யா, இந்த விதமா ஸ்ருதிகள் கூறுகின்றன ஆச்சாரிய சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து கர்மத்தோட இது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஜப யஜ்யமா டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பண்றோம்னு வச்சுங்க. என்ன யஜ்யம், யஜ்ஞானா ஜப யஜ்ஞோஸ்மி வந்துடுது. ஜப யஜ்யத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணும், 3 ஸ்டெப் சொல்லியிருக்கோம். உச்சஸ்தாயில வைக்கரியில சொல்லி மெதுவா பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மானசத்துக்கு போயிட முடியுமா உங்களால, கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசுல சொல்லி பாருங்க, ஒரு 10 ஸ்லோகம் சொல்லுங்க பார்க்கலாம். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத்த, வாயில திறந்து சொல்றது ஈஸியா இருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா உதடு அசைகிற மாதிரி சொல்றது கூட கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வெறும் உதடு அசையணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கேட்க கூடாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வெளில வாயை திறந்து சொல்றாமல இருக்கு, வாயை திறந்து சொல்றதுல பிரயத்தனமே இல்லாம இருக்கு, ஈஸியா பேசிட முடியுது. வெறும் உதடு அசையணும் ஆனா வாக்கு வரக்கூடாது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆமா, விஷ்ணு விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு ஒரு 2 ஸ்லோகம் சொல்லலாம். ஒரு முழு விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் உதட அசைஞ்சுக்கிட்டு வெளியில கேட்காம சொல்றதுன்னு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் மனசுல மட்டும் சொல்லுங்க அப்படின்னா அப்படியே பல ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா மனசுலயே சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், படிக்க முடியாது, மனசுக்குள்ளார பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானச கர்மா நமக்கு பிராக்டிஸ் இல்லை. நம்ம ஸ்தூலத்திலேயே பண்ணிட்டு இருக்க முடிய சூக்ஷ்மத்துக்கு போகல. அதனால்தான் நம்ம குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்புகள் பாராயணம் பண்றவங்க எல்லாம் வந்து தலையில குட்டி வச்சிருக்கேன். என்கிட்ட இப்ப யாரும் பேசுறதே இல்லை, பாராயணம் பண்றேன்னு. நீ ஈஸியானதை பண்ணிக்கிட்டு இருக்கமா, நம்ம ரொம்ப ஈஸி இல்ல, எல்லாத்தையும் எதை எடுத்தாலும் பாராயணம். ஏன்னா ஈஸியா இருக்குல்ல, கூட்டமா கூடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஈஸியா சொல்ல வேண்டியிருக்கு. வீட்டுல உட்காந்து உபாம்சம் சொல்லி பாருங்க, வீட்டுல உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்புகளையே மானசத்தை சொல்லி பாருங்க, திருப்புகளை மனசுல ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மானசம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுல பண்ற கர்மாக்கு பேர் என்னது, உபாசனம். மானசம் கர்ம உபாசனம்.
உபாசனை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மம் ஈஸி, ஆனா உபாசனை ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும், நீங்க என்னன்னா ஒரு பிளான் வச்சுக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல கர்மாவா பண்றது, வாயை தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் சொல்றதுன்னு வச்சுக்கணும். ஆனா கூடவே என்ன பண்ணணும், வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நாமத்தை என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும். 5 நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உதடு அசைய மாதிரி ஒரு வாரம் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல இருந்து டெய்லி பாராயணம் பண்றத வாய் தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பேரலா என்ன பண்ணணும் அப்படின்னா, அது முடிச்சதுக்கு பிறகு மனசுல சொல்ல முடியுதான்னு ஒரு 5 ஸ்லோகத்தை 2 ஸ்லோகமா சொல்லுங்களேன். 108 ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா 54 நாள்ல அடைஞ்சிடலாம், 54 வாரத்தில் அடைஞ்சிடலாம். 54 வாரம்னா என்ன அர்த்தம், ஒரு வருஷமா? 52 வாரம் ஒரு வருஷம் நினைக்கிறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துல 2 ஸ்லோகமா போனீங்கன்னா கூட 2 ஸ்லோகம் கண்டஸ்தம் பண்ணி வாயை அசைக்காம மனசுக்குள்ளார சொல்றது 2 ஸ்லோகம். அடுத்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்லோகம் சொல்றது. அதுக்கு அடுத்த வாரம் 6 ஸ்லோகம் பண்றது. அதுக்கு அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்லோகம். இப்படியே வாரம் 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 2 ஸ்லோகங்கள் மனசுல சொல்லி 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 8 ஸ்லோகத்தை அபியாசம், 10 ஸ்லோகத்தை அபியாசம், 12 ஸ்லோகம் அபியாசம், மெதுவா இதை மனசுல சொல்லிக்கிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ண முடியும், ஒரு வருஷம் பாராயணம் ஸ்தூலமா போயிட்டே இருக்கும். அப்புறம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு என்ன ஆயிரும், ஸ்தூலத்தை விட்டுட்டு வெறும் மனசுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு மனசுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி கண்ணை மூடிட்டு வெளியில எந்த ஆக்ஷனும் இருக்காது. ஆச்சமனம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே உள்ளுக்குள்ளாரையே பண்றது, எல்லா நியாசங்கள் ஆச்சமனம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி கண்ணுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை போட்டுட்டு சுவாமிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர்ல உட்கார்ந்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு வந்து எந்திரிக்காம மனசுல வந்து பாத்தீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் தான் சமர்ப்பணமும் பண்ணிட்டு எந்திரிப்பீங்க. அப்ப அது கர்மா என்னவாயிடும், உபாசனமா ஆயிடும். வித்யா வீரிய வத்தரம் பவதி. சாந்தோக்கியத்துல வந்து ஒரு மந்திரம் இருக்கு, நீங்க பண்ற கர்மத்தை காட்டிலும் பல மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யா. என்ன பண்ணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசுல பண்ற கர்மா உள்ள இருக்கிற வாசனைகளை என்ன பண்ணும், எரேஸ் பண்ணும். அதனாலதான் வந்து மனசுல பண்றது ரொம்ப வீரியமானது. அதையும் நிஷ்காமியமா பண்றீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் மனசு, ஸ்வச்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகாகிர சித்தத்துல பிராப்தி பண்ணிடலாம். இதுதான் நீங்க இனிமே பண்ண போறோம். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற, இதை சொன்னதுக்கு பிறகு ஆரம்பிக்கும் போது, இந்த மந்திரம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஞானாதேவது கைவல்யம், கர்மத்தினால மோட்சம் கிடைக்காது, ஞானத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தார். இது வரைக்கும் என்ன பண்ணார், கர்மத்தினால சுத்தி கிடைக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இனி ஞானத்தினால மோட்சம் உண்டாகும்ன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம், ஞானத்தினாலதான் மோட்சம்னு என்னெல்லாம் சுருக்கி சொல்லியிருக்கோ அதையெல்லாம் பார்க்க போறோம். அது நாளையில இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆரம்பிச்சாலும் இப்ப முடியாத டைம் ஆயிடுச்சு. இப்ப நாளையில இருந்து நம்ம பார்க்கலாம். இங்க இருந்து ஞானாதேவது மோக்ஷோ பவதி, ஞானத்தினால்தான் மோட்சம் உண்டாகும். பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா? அபரோக்ஷ ஞானம். பரோட்ச ஞானத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்துல பண்ண பாப்பங்கள் எல்லாம் நாசமாயிடும். ஆனா வந்து சஞ்சிதத்துல எல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்ப ஞானம்னா என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தினால மோட்சம் அப்படின்னா கீதாச்சாரியார் எல்லா இடத்துலயும் சங்கர பாஷ்யத்துல சொல்லுவார், ஞான நிஷ்டா, கர்மம் கர்மயோகம், அப்புறம் கர்ம சந்நியாசம், அப்புறம் ஞானம் ஞான நிஷ்டா. 5 சாதனங்கள் நமக்கு எப்பவுமே தெரியணும். கர்மத்துல இருக்கிறவன் கர்ம யோகத்தை பண்ணணும். கர்ம யோகத்துக்குள்ளார கர்ம ஸ்தூல கர்மாவும் வந்துடும், உபாசனையும் நிஷ்காமி உபாசனையும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2ம் பண்ணி முடிச்சவன் என்ன பண்ணும், சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு சிரவணம் மனனத்திலேயே இருக்கணும். சிரவண மனனத்து மூலமா உங்களுக்கு ஞானம், பரோட்ச ஞானம், திருடமான பரோட்ச ஞானம் உண்டாயிடும். அந்த திருடமான பரோட்ச ஞானத்துக்கு அப்புறம் அதை அபரோக்ஷமாக்குறதுக்கு நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம தியானம் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆத்ம தியானத்தை யூஸ் பண்ணும்போது நிதித்தியாசனத்தினால பரிபக்குவத்துல ஆத்மானுபூதி அப்படின்ற நிஷ்டையானது கிடைக்குது, ஆத்மானுபூதி உண்டாகுது. இதான் மோட்ச சாதனம். கர்மம் கர்மயோகம் கர்ம சந்நியாசம், அது அப்புறம் ஞானம் ஞான நிஷ்டை,
இதான் 5 சாதனங்களா சொல்லப்பட்ட. நாளைக்கு பார்க்கலாம் மீதியை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராமநாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்யம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துங்க. முக்கியமானது முதல் பாஷ்யம் அவதாரிக்கா படிச்சுக்கணும். அப்புறம் உபசம்ஹார பாஷ்யம் படிக்கணும். எங்கெங்கெல்லாம் அவதாரிக்கா இருக்கோ உபசம்ஹாரம் இருக்கோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ்திரம் கிளியராக புரிஞ்சு. ராமச்சந்திரன்ஜி உங்களை காலையில் யோக சூத்திரத்தில் தேடினா நீங்கள் இல்லை, உங்களுக்கு தான் வந்துச்சு இன்னைக்கு பாடம். அற்புதமான பாடம். யோக சூத்திரத்தை கேட்டுருங்க இன்னைக்கு.